வணக்கம். இன்னைக்கு பன்னீர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 50 கிராம் அளவுக்கு பன்னீர், கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இந்த பன்னீரை நல்லா மசிச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்துல ஈரப்பதம் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்த பிறகு எடுத்துடலாம். சுவையான இந்த பன்னீர் மசால் வடையை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.